நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? வெளியில இருக்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம் என்று சொல்லும் நம்ம மனசுதான். ஒரு வேலை, ஒரு கனவு, ஒரு மாற்றம் அனைத்தும் தள்ளி போட போட ஒரு நாள் நம்ம வாழ்க்கையே நம்ம கையிலிருந்து தள்ளி போயிருக்கும். இன்று இந்த வீடியோவில் தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவது ஒரு உணர்ச்சி மிகுந்த கதையுடன் பார்க்கலாம். மாலதி என்ற பெண்ணின் கதை. மாலதி ஒரு சாதாரண வீட்டு பெண். அவளுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டும், தையல் கற்றுக்கொள்ள வேண்டும், உடம்பை கவனிக்க வேண்டும், பணம் சேமிக்க வேண்டும். ஆனா ஒவ்வொரு நாளும் அவள் சொல்லும் ஒரு வார்த்தை, சரி நாளைக்கு ஆரம்பிக்கலாம். காலை அலாரம் அடித்ததும் இன்னும் 10 நிமிஷம், சமையல் முடிந்ததும் சற்று ஓய்வெடுத்த பிறகு, மாலை வந்ததும் இப்போ நேரம் போயிடுச்சு. அப்படி நாட்கள் மாதங்களாக. ஒரு நாள் அவள் பள்ளி தோழி ஒருத்தி வீட்டுக்கு வந்தாள். அந்த தோழி சாதாரண பெண்தான், ஆனா இன்று ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன். மாலதி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், நீ எப்படி இவ்ளோ முன்னேறின? அவள் சிரிச்சு சொன்னாள், நான் பெர்ஃபெக்ட் டைம் காத்திருக்கல, ஆரம்பிச்சேன், அதான் வித்தியாசம். அந்த ஒரு வார்த்தை மாலதிக்கு பெரிய அதிர்ச்சி. அன்று இரவு அவள் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்தாள். நான் உண்மையில சோம்பேறியா அல்ல பயம் காரணமா தள்ளி போடுறேனா? அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவள் சோம்பேறி இல்ல, தோல்வி பயம். மக்கள் என்ன சொல்வாங்க என்ற பயம், பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்ற அழுத்தம், அதுதான் அவளை நிறுத்தியது. அடுத்த நாள் அவள் ஒரு பெரிய மாற்றம் செய்தாள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவில்லை, பிசினஸ் ஆரம்பிக்கவில்லை, ஆனா 5 நிமிஷம் மட்டும் வேலை செய்தாள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிய முதல் நாள். பெர்ஃபெக்ட் டைம் காக்க இருக்காதீர்கள். சரியான நேரம் என்று ஒன்றே கிடையாது. நேரம் சரியாக வராது, நாம் ஆரம்பித்தால்தான் நேரம் சரியாகும். சின்ன ஆரம்பம் கூட ஆரம்பிக்காததை விட பெரியது. பெரிய வேலையை சிறியதாக உடையுங்கள். 1 மணி நேரம் வேலை செய்யணும் என்றால் மனசு பயப்படும். ஆனா 5 நிமிஷம் மட்டும் என்றால் மூளை ஏற்றுக்கொள்ளும். ஒரு பக்கம் மட்டும் படியுங்கள். 5 நிமிடம் எக்ஸசைஸ், 10 நிமிடம் கிளீனிங். சிறிய ஆக்ஷன் தான் பெரிய டிசிப்ளின் ஆகும். ஃபோன் தான் பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு ரீல் மட்டும், அதுக்கு பிறகு 2 மணி நேரம் போயிருக்கும். அதனால் வேலை செய்யும்போது ஃபோன் சைலண்ட். சோஷியல் மீடியாக்கு டைம் ஃபிக்ஸ். காலை எழுந்ததும் ஃபோன் பார்க்காதீர்கள். உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் செய்யாதீர்கள். அவள் இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த எண்ணம் மோட்டிவேஷன் தராது, மாறாக கில்ட் தரும். உங்கள் போட்டி நேற்று இருந்த உங்களோடு மட்டும். தோல்வியை பயப்படாதீர்கள். தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, ஆனா முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பல முறை விழும், ஆனா முயற்சி நிறுத்தாது. டெய்லி ருட்டீன் எழுதுங்கள். மனசில் வைத்தால் மறந்து போகும். ஒரு நோட்புக் எடுத்து எழுதுங்கள். இன்று என்ன செய்ய வேண்டும், எதை முடித்தேன். டிக்மார்க் போடும்போது கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட பவர்ஃபுல். மோட்டிவேஷன் சில நாட்கள் தான் இருக்கும், ஆனா டிசிப்ளின் வாழ்க்கையை மாற்றும். மனசு இல்லாத நாளிலும் சிறிய எஃபர்ட் தொடர வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியம். சில மாதங்கள் கழித்து மாலதி இன்று மாற்றமானவள். அவள் பெரிய செலிபிரிட்டி இல்ல, ஆனா தன்னம்பிக்கை வந்தது, மன அமைதி வந்தது, தன்னையே மதிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் டயரியில் எழுதியிருந்தாள், நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நாள், பெரிய சாதனை செய்த நாள் இல்லை. நாளைக்கு என்று சொல்லாமல் இன்று ஆரம்பித்த நாள். நீங்கள் எவ்வளவு நாள் தள்ளி போடப் போகிறீர்கள்? உங்கள் கனவு, உங்கள் ஹெல்த், உங்கள் வாழ்க்கை. இன்னொரு நாளை காத்திருக்க வேண்டாம். சின்னதாக இருந்தாலும் இன்று ஆரம்பியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.